எல்லோருக்கும் வணக்கம். தினமும் ஒரு நோய் தீர்க்கும் முத்திரையை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் மலச்சிக்கலை தீர்க்கும் ருசி முத்திரையை பற்றி இந்த பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். மலங்கள் சரியாக வெளியேறாமல் உடலில் தங்குவதால் உடல் மன உபாதைகள் மட்டுமின்றி உணவு ரீதியாகவும் சில சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. ருசி முத்திரையை மனச்சிக்கலையும் மன உளைச்சலையும் பல வியாதிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் இந்த ருசி முத்திரை மிகவும் ஒரு பங்களிப்பாகவே இருக்கும். முத்திரைகள் மருத்துவ ரீதியாகவும் பயனளிக்கிறது. உடலில் தேங்கும் கழிவுகளை நீக்கவும் இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த முத்திரை. சிறுநீர், மலங்கழித்தல், கழிவுகளை நீக்கவே உடல் உபாதைகள் குறையவும் இன்று அதிகமாக உள்ள உபாதைகளில் ஒரு முக்கியமான ஒரு உபாதை மலச்சிக்கலும் ஒன்று. இதன் விளைவாகவே வாயு கோளாறு, அல்சர், மூட்டுவலி, வாத நோய், வலிப்பு போன்ற ஏற்படுகின்றன. பல வியாதிகளும் இதனால் வருகிறது. மன அழுத்தம் இருந்த போதிலும் மலங்கள் சரியாக வெளியேறாமல் உடலில் தங்குவதால் உடல் மன உபாதைகள் மட்டுமின்றி உணர்வு ரீதியாகவும் சில மன உளைச்சல் பல வியாதிகளை சந்திக்கிறது. ருசி முத்திரை மலச்சிக்கலையும் தீர்க்கும். இந்த முத்திரை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். ருசி முத்திரை தலைக்கு மேல் பிடித்து வட்டமாக சுழற்றினால் அது அண்ட சராசரத்தையும், நெஞ்சிற்கு நேராக பிடித்தால் அது பரமேஸ்வரனாகவும் சிவனாகவும் குறிக்கும். கை விரல்களை மடக்கி வைத்து ஆள்காட்டி விரலை மட்டும் நேராக வானத்தை நோக்கி இருக்கும்படி வைத்துக் கொள்வது ருசி முத்திரை. தினமும் இம்முத்திரையை 10 முதல் 15 நிமிடம் வரை செய்து வந்தால் நாள்பட்ட மலச்சிக்கல் நீங்கும். மலச்சிக்கலுக்கான ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரையை செஞ்சு பலனடைங்கள். மலச்சிக்கல் முழுமையாக நீங்கிவிடும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.